பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தோகைமலை புத்தூரில் மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கரூர் மாவட்டம் தோகைமலை அருகே புத்தூர் ஊராட்சியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற விநாயகர், மாரியம்மன், பகவதியம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில்களுக்கு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்தனர். இதையடுத்து காவிரி நதியிலிருந்து தாரை தப்பட்டை முழங்க வானவேடிக்கைகளுடன் பால் குடம் மற்றும் தீர்த்த குடங்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முதல் கால பூஜையில் விநாயகர் வழிபாடு, விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து இரண்டாம் கால பூஜையில் ரக்ஷாபந்தனம், கலசங்கள் வைத்தல், யந்திர ஸ்தாபனம், அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடந்தன. மூன்றாம் நாளான நேற்று மங்கள இசையுடன் கணபதி வழிபாடு, கோபூஜை, யாத்ராதானம் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்வுகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து விநாயகர், மாரியம்மன், பகவதியம்மன் மற்றும் கருப்பண்ணசாமி கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது வானத்தில் ஒரே நேரத்தில் 7 கழுகுகள் வட்டமிட்டதாக கூறப்படும் நிலையில் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு பக்தி பரவசத்தில் வழிபட்டனர். தொடர்ந்து மூலவர் சாமிகளுக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் குளித்தலை எம்எல்ஏ சூரியனூர் சந்திரன், தோகைமலை கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் அண்ணாதுரை, தோகைமலை மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ரெங்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.